பிஹைண்ட் த எனிமி லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி 2001 ரிலீஸ் ஆச்சுங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. உங்களை வந்து அப்படியே சீட்டு நுனிக்கு வந்து கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு மூவி. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ரியல் லைஃப்பில் அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்திருக்கு. ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வார் அமெரிக்கா உள்ள ஜம்ப் ஆகுது. ஒரு 5 வாரமாக அந்த வார் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து கச்சிதமாக யூஎஸோட ஒரு ஃபைட்டர் ஜெட் F-15E அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் பிளேனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஷோல்டரில் வச்சு லான்ச் பண்ணுற மிசைல் சிஸ்டம். பேசிக்கலாக வந்து சர்ஃபேஸில் இருந்து ஸ்கைக்கு ஹிட் பண்ணுற மாதிரி ஏரோப்ளைனை ஹிட் பண்ணுற மாதிரி சிஸ்டம், மிசைல் சிஸ்டம். அது ஷோல்டர்லேருந்து ரிலீஸ் பண்ண மாதிரி உள்ள மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது 2-3 ஐடியா இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க லைக் வெஹிக்கிளில் இருந்து வச்சு லான்ச் பண்ண மாதிரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா பவார் 373 சிஸ்டம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிசைல் என்ன அப்படின்னா ஹீட் சென்சிட்டிவ் மிசைல். அதை ட்ராக் பண்ணி ஹீட்டை பேஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அந்த ஏர்க்ராஃப்டை அடிக்கிற ஒரு மிசைல். அதை வச்சு டவுன் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆனது லாஸ்ட் இன் ஈரானியன் டெரிட்டரி அப்படின்ட்டு யூஎஸ்க்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஈரானில் வந்து இந்த உடைஞ்ச பாகங்கள் எல்லாமே ஈரானில் சதன் வெஸ்ட் சைடில் வந்து விழுந்து நொறுங்கி இருக்குது. அதில் 2 பைலட் ஒரு 2 ஏர்மேன் இருந்திருக்கிறாங்க. ஒரு பைலட் அண்ட் 1 விங் ஆஃபீஸர். 2 பேருமே எஜெக்ட் ஆகிட்டாங்க பேராஷூட்டில் இருந்து. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப குயிக்காகவே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து காணோம். அவர் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடத்துல போய் அவர் லேண்ட் ஆகிட்டார். அவர் ரெஸ்கியூ பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. இம்மிடியேட்டாக அமெரிக்கா வந்து ரெஸ்கியூ லான்ச் பண்ணாங்க. ஈரான் என்ன பண்ணுறது அப்படின்னா இவங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கோ இல்லை இவங்களை பற்றி தகவல் கொடுக்குறவங்களுக்கோ $60,000 வந்து ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு பவுண்டி அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சைடில் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஃபோர்ஸ் வந்து இவங்களை தேடிட்டு இருக்குது. பொதுமக்களும் யாராவது தகவல் சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் மணி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து இவரை வந்து எப்படி அந்த ஏர்மேன் விழுந்தவரை வந்து எப்படி சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட ஏர் ஸ்பேஸ் நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, யூஎஸோட ஏர் ஸ்பேஸ் அரபு நாடுகளில் மற்ற நாடுகளில் நிறைய இடத்துல இருக்குது. அதில் குவைத் வந்து ரொம்ப பக்கம். ஸோ குவைத்துக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல அந்த பிளானிங்கை வச்சு அவங்க ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. ஒன்ஸ் த ஏர்மேன் அலைவ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சதன் எலைட் டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்ட்டு யூஎஸில் ரொம்ப ஃபேமஸான டெல்டா ஃபோர்ஸ் குரூப் இருக்குங்க. இது ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சின்ன யூனிட்டு. இந்த யூனிட்டு ரெக்ரூட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஷிவியராக இருக்கும். 440 மைல் நடக்கிறது, வெயிட்டை தூக்கிட்டு போகிறது, ரொம்ப ஷிவியரான வெதர் கண்டிஷன்லாம் ப்ராக்டிஸ் இருக்கும் அந்த சோல்ஜர்ஸுக்கு. இவங்க வந்து இந்த சோல்ஜர்ஸ்லேயே ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள். இவங்களோட ட்ரைனிங், காம்பேக்ட் ஸ்கில் எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். எண்டூரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காம்பேக்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த வார் சோனில் மாட்டிட்டா கூட அவங்க வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், எப்படி அவங்கள பார்த்துக்கணும், கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிவியரான ட்ரைனிங் இருக்கும் இந்த குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து டைரெக்டாக பென்டகானோட சீக்ரெட் கமாண்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கமாண்ட் வந்து டைரெக்டாக பென்டகான்லேருந்து போகுது சீக்ரெட் கமாண்ட் டு திஸ் பீப்புள், இந்த எலைட் டெல்டா ஃபோர்ஸ். டெல்டா ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுங்க. ஸோ அவங்களோட மிஷன், அவங்களோட ரொம்ப ஹை சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொன்னீங்கன்னா அந்த சதாம் ஹுசேனை கேப்சர் பண்ணாங்க இல்லையா ஈராக்கில். இது இந்த டெல்டா ஃபோர்ஸ், இந்த சீக்ரெட் குரூப் தான். இந்த ஃபோர்ஸ் தான் அவரை கேப்சர் பண்ணது 1993 அது சதாம் ஹுசேன். அப்போல்லாம் நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அப்புறம் சோமாலியா மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பிளாக் ஹாக் டவுன் வந்துட்டு 2019 நடந்தது.
அது கூட அல் பாக்தாதி ரைடு அப்படிம்பாங்க, அது கூட இந்த குரூப் தான் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக சீக்ரெட்டாக போயிட்டு ஹைலி ட்ரெயின் பீப்புள் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு ரொம்ப குயிக்காக அந்த எனிமி டெரிட்டரியிலேருந்து வெளியே வர்ற குரூப்பு. ஸோ நம்ம அதை இது விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அப்படி ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். பிளாக் ஹாக் டவுன் அப்படின்னு ஒரு ஐ திங்க் ஒரு ஃபிலிம் கூட வந்தது ரிட்லி ஸ்காட்டோட, அது கூட நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. போகுது இவங்க டைரெக்டாக போய் சீக்ரெட்டாக போய் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இந்த ஏர்மேனை காப்பாற்றுறதுக்கு ஹெலிகாப்டரில் போய் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு ஹெலிகாப்டர்ஸ்லாம் கொண்டு வரணும். ஒரு ஃப்ளைட்டு, ஒரு கார்கோ ஃப்ளைட்டை வந்து இறங்கணும். ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு ஒரு பெரிய ரன்வே ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவில் ஷஹ்ரீஸா அப்படின்னு ஒரு சதன் இஃப்ஷானில் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 3900 ஃபீட்டு, ஒரு 4000 ஃபீட்டுன்னு வைங்களேன், ரஃபாக ஒரு 4000 ஃபீட்டு ரன்வே மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டு, நம்ம கார்கோ ஃப்ளைட் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பட் அந்த இடம் வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது. அது ஒரு ஃபார்ம் லேண்டு பேசிக்காக, கொஞ்சம் தண்ணியும் சகதியமாக இருக்குது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நல்லா ஃபோர்ட்டிஃபை பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயிக்காக அந்த கார்கோ பிளேன் வந்து உள்ளே வருது. ஜென்ரல் அந்த ஆர்மி பர்சன்ஸ், இந்த மாதிரி வாரில் இருக்கிறவங்க நேம்லாம் வந்து வெளியே பப்ளிக்லாம் வெளியே கிளியராக சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாக கோட் நேம்ஸ் இருக்கும். ஸோ இவரோட கோட் நேம் வந்து டியூட் 44 பிராவோ அப்படிங்கிறது இவரோட கோட் நேம். இவர் வந்து விழுந்த டெரிட்டரி என்னென்னா ரொம்ப ஹைலி ரிஸ்கியான ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு டெரிட்டரி. அதில் வந்து விழுந்துட்டாரு. அந்த மவுண்டன் வந்து கிட்டத்தட்ட 7000 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய ஹியூஜ் ரஃப்பான டெரிட்டரி, நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் உள்ள ஒரு ரஃப்பான மவுண்டன் டெரிட்டரியில் வந்து விழுந்துட்டார். விழுந்துட்டு அவர் வந்து ஜென்ரலாக விழுந்த உடனே அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த சிஏக்கு மட்டும் போகிற மாதிரி, அவங்களோட யூஎஸோட இன்டெலிஜென்ஸுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கோட் வேர்டு சேவ் எஸ்ஓஎஸ் மாதிரி ஒரு தகவலை அனுப்பிடுறாரு. காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவரே ட்ரீட் பண்ணிவிட்டு அவர் அந்த மலைப்பகுதியில் கொஞ்சம் ஏறி ஒரு இடத்துல, ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சு இருந்துட்டு அவரோட கோட் வேர்ட்ஸ் காட் இஸ் குட் அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டை அவர் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த கோடு மெசேஜ் வந்து மற்றவங்களாலலாம் ரீட் பண்ண முடியாது. அது வந்து சிஐஏக்கு மட்டும் உள்ள ஒரு தகவல் தொடர்பு. இந்த சிஐஏ இதை தேடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் கிடைக்குது. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஏரியாவில் தான் இவர் வந்து பதுங்கி இருக்கிறாரு, ஒளிஞ்சு இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரைட், லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில் விழுந்திருக்காரு. ஸோ இந்த சரௌண்டிங் ஏரியாவில் தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது. பட் யூஎஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அசம்ஷன், கரெக்டாக எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியல, பட் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ ரைட், இனி எப்படி இவரை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க யூஎஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் இப்போ வந்துருச்சு, எல்லா ஃபீல்ட்லேயும் வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் வார்ஃபேரில் கூட ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஷனில் வந்து கோஸ்ட் மர்மர் அப்படிங்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ இது ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி. ஜென்ரலாக இது ரொம்ப கிளாசிஃபைடாக இருந்தது. இப்போது நம்ம அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்ததுனால எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இப்போது இது ஒரு டைப் ஆஃப், இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் இருந்தால் தான் முன்னாடிலாம் கண்டுபிடிக்க முடியுங்கிற சிஸ்டம் மாறி இப்போது பயோமெட்ரிக், ஒரு மனுஷனோட ஹார்ட் பீட்டை வச்சு ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜியை யூஎஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அவரை பின் பாயிண்ட் பண்ணி லொக்கேஷனை மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணி இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு ரிவல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஹார்ட் ரிதம் எப்படி ஒரு ஹியூமனோட ஹார்ட் ரிதம் வந்து இருக்குதோ, அது எப்படி ஒரு நிமிஷத்துக்கு 70 வாட்டி துடிக்கிறது இல்லையா, அந்த பீட்டை வச்சு ஓகே ஒரு ஹியூமன் இங்கே இருக்கிறாரு,
இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ கிளியராக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்த டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதில். எப்படி அப்படின்னா ஒரு 7 இடத்துல இவங்க பாம்பு பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபேக்காக, பிகாஸ் த இஸ்லாமிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அதை எடுக்கும்போது அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணணும். அதனால் டிகாய் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. அது வந்து என்னென்னா, இப்போது ஆக்சுவலாக ஒரு இடத்துல இருக்கிறார் இவரை ரெஸ்கியூ பண்ணோம். பட் இவரை இந்த இடத்துல தான் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எல்லா ஃபோர்ஸும் வந்ததுன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அவங்களும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணி அதில் வந்து இவரை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஏன்னா அவங்க டெரிட்டரி, அவங்களுக்கு எல்லாம் நூக்ஸ் அண்ட் கார்னர் எல்லாமே தெரியும். அதனால் எப்படி நம்ம இவரை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணணும். ஒரு 5-6 இடத்துல அக்ரெசிவாக காம்பேக்ட் ஃப்ளைட்டை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈரானியன் ஃபோர்ஸ் வந்து டார்கெட் வந்து ஓகே அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவங்க மொத்தமான ஃபோர்ஸ் வந்து எல்லாமே பிரியுது அங்கே இங்கே. ஸோ பை த டைம் அதாவது ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படிம்பாங்க. நீங்கள் சில புக்ஸ்லாம் அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்மோக் ஸ்க்ரீன்னா ஒன்றை காட்டிட்டு இன்னொரு இடத்துல வேலை பண்ணுறது. ஸோ ஒன்றை வந்து ஹைலைட் பண்ணிட்டு நிறையா பாலிட்டிக்ஸில் இது நடக்கும், நிறைய இடத்துல நடக்கும். ஸோ ஏதோ ஒன்று இப்போ ஈவன் எப்ஸ்டீன் ஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட டொனால்ட் ட்ரம்போட இன்வால்மெண்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குங்கிறத மறைக்கிறது தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அதாவது ஒன்றை பெருசாக காட்டி இன்னொரு விஷயத்த சைலண்டாக பண்ணுறத வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 7-8 இடத்துல பம்பார்ட்மெண்ட் போட்டு அந்த ஈரானியன் படைகளை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு சைலண்டாக ஹெலிகாப்டர் அனுப்பி இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. MC-130 அப்படிங்கிற ஒரு மாடிஃபைடு கார்கோ ஃப்ளைட்டு உள்ள வந்து இறங்குது. அந்த கார்கோ ஃப்ளைட்டில் நிறையா ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குது, மற்ற எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவங்க டைரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போய் ஒரு நெருக்கி இந்த ஆப்ரேஷனை ஒரு 50 ஹவர் நடக்குதுங்க. இது உடனே ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக அதை முடிக்கல. அவங்க ஒரு 50 ஹவர் அதை முயற்சி பண்ணி அந்த டெரெயினில் போய் லேண்ட் ஆகி அவர் அந்த ஏஐ டெக்னாலஜி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏஐ டெக்னாலஜி கோஸ்ட் மர்மர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஏஐ வச்சு இவரோட ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்சி அதை ஐசோலேட் பண்ணணும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சவுண்டு வருது அப்படின்னா நம்ம எர்த்தில் இருந்து நார்மலாகவே பலவிதமான நிறைய நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். மொத்தமாக அந்த சவுண்டை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி அதில் ஹார்ட் பீட்டு சவுண்டு பார்த்து அது மனுஷனோட ஹார்ட் பீட்டான்னு பார்த்து செக் பண்ணி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அந்த லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக இறங்கி அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு தே கான் பேக் சக்ஸஸ்ஃபுல்லி. ரொம்ப இதே மாதிரி நான் அந்த வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி பிஹைண்ட் த எனிமி லைன்ஸ் தான். இது கூட பிஹைண்ட் த எனிமி லைன்ஸ் தான். ஸோ அந்த மூவியில் வந்து ரொம்ப பிரமாதம். ரஷ்யன் டெரிட்டரியில் விழுந்துருவார். அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் ஸ்டோரி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி இது நடந்திருக்கு. பட் நிறைய சினிமாவில் நிறைய கற்பனைகள், நிறையா நம்ப முடியாத நிறைய விஷயங்கள்லாம் நடத்தலாம். ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறது. பட் இது வந்து ரியலாகவே இந்த ரெஸ்கியூ வந்து இவ்வளோ ரியலாகவே ரொம்ப நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானியமான விஷயம் இல்லைங்க. அதை ரொம்ப பிரமாதமாக அதை யூஎஸ் ஃபோர்ஸஸ் பண்ணியிருக்காங்க. வார் எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்காத ஒரு விஷயந்தான். பட் இந்த வார் அப்படின்னு வரும்போது தான் நிறைய நேஷன் அவங்கவுங்க ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு டெக்னாலஜிஸ், ஆயுதங்கள் எல்லாமே வெளியே வரும். எஸ்பெஷலி இந்த கோஸ்ட் மர்மர் வந்து யாருக்குமே இந்த உலகத்துக்கே தெரியாது. அண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் வெளியே வருது. நாளைக்கு வந்து அது நார்மலாக ஜிபிஎஸ் மாதிரி வெளியே நார்மல் மனுஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நார்மலாக அது வெளியே ஒரு டெக்னாலஜியாக மனுஷங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டாக புழக்கத்துக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதை இவங்க ஒரு கிளியராக பண்ணி ஒரு ஃபிலிம் ஸ்டைலில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி
டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் ஃப்ளைட்டு விழுந்ததெல்லாம் கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணி தான் பேசினார். முதல்ல நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல அதை பெருசாக கண்டுக்கல. அதை கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை செப்பரேட்டாக பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் உலகத்துக்கு பெருமையாக அதை சொன்னார். ஸோ ஜென்ரலாக அமெரிக்கா அது பண்ணும். ஏன்னா அது ஒரு வல்லரசாக இருக்கிறதுனால மீசில் உளுந்தா மண் விட்டாத மாதிரி தான் அது பேசும். பட் இந்த விஷயத்தை அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரெஸ்கியூ தாங்க இது, டெஃபினட்டாக. ஓகே, இன்னும் பல வீடியோக்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் கண்டினியூஸாக. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல சப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் கூட என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறத கமெண்டில் போடுங்க. நானும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சர்ச் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோவில் நம்ம திருப்பி சந்திக்கலாம். Until then, bye-bye.